திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அறம் வளர்த்த நாயகுடனாக ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசு பெருமான் கைலாய காட்சியை காண வேண்டும் என்று காலத்தில் இருந்து புறப்பட்ட பெருமான் திருப்பருப்பதம் தெலுங்கு நாடகம் சென்றார். அங்கு திருப்பதத்தை வணங்கினார். அதன் பிறகு கன்னட நாடு சென்றார். கோகர்ணத்தை வணங்கி வடநாட்டுக்கே சென்று விட்டார். காசியை சென்று வணங்கி அங்கிருந்து சென்றார். நடக்க முடியவில்லை, கால்கள் தேய்ந்தது. இருப்பினும் கைகளால் தவழ்ந்து சென்றார். அதன் பின்பும் நடக்க முடியாதுதான். மார்பால் உந்தி சென்றார். இறுதியில் எதுவுமே செய்ய முடியாத சூழலில் ஒரு முனிவராக பெருமான் வந்தாருங்க. வந்து நான் எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்டாரு. நாவுக்கரசு பெருமான் சொன்னாரு, பெருமான் கைலை காட்சி காண செல்கிறேன், இப்படியெல்லாம் நீ போக முடியாது பண்ணாரு. போகாமல் திரும்ப மாட்டேன் என்றாரு. அதன் பிறகு பெருமான் சொன்னாரு, நீங்கள் இங்கிருந்து ஒரு இங்கே இருக்கும் பொய்கையில் மூழ்கு, நீ கைலாய காட்சி காண் என்றார். அதன்படிதான் நம்ம கைலாய காட்சி நாம் காண்கின்றோம். திருவையாறில் எழுந்தார் நாவுக்கரசு பெருமான். கைலாய காட்சியை கண்டார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று நாவுக்கரசு பெருமான் கைலாய காட்சியை காண்கின்றார். நாமும் காண்போம். எல்லாம் சிவன் செயல். திருச்சிற்றம்பலம்.